வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம மனித உறவுகளோட ஆழத்தை பத்தி பேசுற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான தமிழ் கவிதையை பத்தி பார்க்கலாம். இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய உணர்வுகளோட ஒரு பிரதிபலிப்புன்னே சொல்லலாம். இந்த கவிதைக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சில முக்கியமான உறவுகள் தான் வழி நடத்துது இல்லையா? உங்க வாழ்க்கையோட அஸ்திவாரமா நீங்க நினைக்கிற அந்த உறவுகள் எது? இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வாங்க தொடரலாம். இந்த கவிதை முதல்ல நம்ம வாழ்க்கையோட 3 முக்கியமான தூண்களை பத்தி பேசுது. அதாவது அன்னை, தாரம், அப்புறம் தந்தை. இந்த ஒவ்வொரு உறவுக்கும் கவிஞர் கொடுக்கிற அந்த அழகான சுருக்கமான விளக்கத்தை இப்போ கேட்போம். முதல்ல அன்னை. ரொம்ப கவனமா கேளுங்க. கருவில் சுமந்து உயிராய் வளர்ப்பவள் அன்னை. எவ்ளோ எளிமையான வார்த்தைகள், ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா? ஒரு தாயோட முழு தியாகத்தையும் பாசத்தையும் இந்த ஒத்த வரியில கொண்டு வந்துட்டாரு கவிஞர். அடுத்து தாரம், அதாவது மனைவி. இந்த உறவை கவிதை எப்படி பாக்குதுன்னு கேளுங்க. உயிரில் சுமந்து கருவை பெறுபவள் தாரம். இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான வித்தியாசம் இருக்கு. தாய் கருவை சுமக்கிறாள், மனைவியோ தன் உயிரிலிருந்து அந்த கருவை உருவாக்குகிறாள். யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்ளோ பெரிய விஷயம். கடைசியா தந்து. அவருக்கான வரி இதுதான். உறவை தந்து வரவை தருபவர் தந்தை. நமக்கு ஒரு அடையாளத்தையும் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறவர் தந்தை. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 உறவுகளுமே ரத்தம், கடமை, சமூக பிணைப்புன்னு ஏதோ ஒன்னால கட்டப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதான் இந்த கவிதையோட அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ரத்தம், கடமை சார்ந்த உறவுகளுக்கு நேர் எதிரான ஒரு பந்தத்தை பத்தி கவிஞர் பேச போறாரு. இதுதான் இந்த கவிதையோட இதயம்னு சொல்லலாம். கவிதையோட போக்கு இப்போ முற்றிலும் மாறுது. நல்லா கேளுங்க. உறவும் இல்லை, அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. ரத்த சம்பந்தமே இல்லாத ஒரு பந்தம், அது எப்படி இருக்கும்? அதோட நிக்கல, கவிதை இன்னும் ஒருபடி மேல போகுது. வரவும் இல்லை, அப்போ சொந்தமும் இல்ல, எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் இல்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உறவு. இப்ப அந்த புதிரோடு முடிச்சு இன்னும் இறுகிடுச்சு இல்லையா? அப்போ என்னதான் அந்த உறவு? இரத்த பந்தமோ இல்ல, பொருளாதார காரணமோ இல்ல. ஆனாலும் ஒரு உறவு இருக்கு. அது என்ன உறவு? வாங்க அந்த புதிரோட மனச தொடுற விடைய இப்ப பாப்போம். இருப்பினும் ஒருவன் நண்பன். ஆமாங்க, நண்பன். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த கவிதையோட ஆன்மா. எந்த வரையறைக்குள்ளேயும் அடங்காத, எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு தூய்மையான புரிதலால மட்டுமே பிணைக்கப்பட்டிருக்கிற அந்த அற்புதமான உறவு, அதுதான் நட்பு. பாத்தீங்களா? இந்த கவிதையோட உண்மையான அழகே இதுதான். எப்போ எழுதினதா இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடையும் இது நேரா பேசுது. அதோட எதிரொலி நம்ம அனுபவங்கள்ல கேக்குது. சரி, இந்த சிந்தனையை நம்ம கூடவே எடுத்துட்டு போக இதோ உங்களுக்கான ஒரு கடைசி கேள்வி. உங்க வாழ்க்கையில ரத்தம் அல்லது கடமையால பிணைக்கப்படாம உங்க நல்லதுக்காக மட்டுமே உங்க கூட நிக்கிற அந்த உறவற்ற உறவு யாரு? அந்த நண்பனை, அந்த நட்ப ஒரு நிமிஷம் மனசார நினைச்சு பாருங்க. இந்த அழகான கவிதையோட சிந்தனைகளோட நாம மீண்டும் சந்திப்போம்.